وبركاته. الحمد لله وكفى وعلى عباده الذين اصطفى أما بعد. قال رسول الله محمد صلى الله عليه وسلم: الدين النصيحة. آمنا بالله. صدق رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, இஸ்லாத்தின் மகிமை, அதன் மகோன்னதத்தை புரிந்து கொண்ட முஸ்லிம்களாகிய நாம், அந்த இஸ்லாம் நம்மிடத்தில் என்ன மாதிரியான சிந்தனைகளை எல்லாம் தூண்டுகிறது, எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறது என்கிற அந்த வரிசையில் முதல் கட்டமாக நம்முடைய எல்லா நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் அல்லாஹ்வினுடைய சிந்தனையோடு வாழ வேண்டும், ஆகிரத்தினுடைய யோசனையோடு வாழ வேண்டும் என்று சொன்னது. பெற்றோர்களை மதித்து அவர்களுக்கு உபகாரங்கள் பல புரிந்து அவர்கள்தான் நம்முடைய சொர்க்கம் என்பதை நமக்கு வலியுறுத்தி இஸ்லாம் நம்மிடத்தில் பேசியது. அதே போல திருமண வாழ்க்கையில் எப்படி ஒருவர் வாழ வேண்டும், இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாமியர்கள் திருமணம் குறித்து என்ன சிந்தனை கொண்டிருக்கிறார்கள் என்பதை நமக்கு நேற்றைய தினம் மிக அழகாக இஸ்லாம் சொல்லித் தந்தது. அதன் வரிசையில சமூக வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற, நாம் உரையாடுகிற நபர்கள், இவர்களோடு நாம் எப்படி நலவை நாடி வாழ வேண்டும் என்பதை இன்றைய தினம் இஸ்லாம் நமக்கு ரொம்ப அற்புதமாக பேசுகிறது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சமயத்தில் மிகச் சுருக்கமாக ஆழமான ஒரு கருத்தை பதித்து விடுவார்கள். சுருக்கமான வார்த்தையில் ஒரு பிராடான அழகான ஒரு கருத்தை நமக்கு சொல்லி தந்து விடுவார்கள். இன்றைய தினம் ஒரு ஹதீஸை நாம் ஓதினோம் இல்லையா, அத்தீனு அந்நஸீஹத்து. தீன் என்றால் என்ன தெரியுமா? நலவை நாடுதல். அப்போ தொழுகிறது, நோன்பு வைக்கிறதுலாம் தீன் இல்லையா அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. தீனுடைய சாராம்சம், அதாவது தீன் என்பது நாம் ஒன்றும் முதல் வானத்தில் போய் வாழலை, பூமிக்கு அடியில் வாழலை, பூமிக்கு மேல் பரப்பில் பல்வேறுபட்ட மக்கள் மத்தியில் வாழுகிற போது தீன் எப்படி வெளிப்படும் என்று சொன்னால், பிறருக்கு நலவை நாடுவது என்பதில் தான் தீன் வெளிப்படுகிறது. நீங்கள் தொழுதா, நாம் தொழுதா, நம்ம அல்லாத நபர்களுக்கு அதனால எந்த பாதிப்பும் இல்லை, எந்த ஒரு பயனும் இல்லை. அதே சமயத்தில் அவரிடத்தில் நாம் அவருக்கும் நம்மை போல நலவை நாடுவது அப்படின்னு வரும்போது அதில் ஒரு தனி ஒரு பயன் இருக்கிறது. இதில் இந்த நலவை நாடுவது என்கிற இந்த சப்ஜெக்டில் கணவன் மனைவிக்கு நலவை நாடுதல், மனைவி கணவனுக்கு நலவை நாடுதல், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நலவை நாடுதல், பிள்ளைகள் பெற்றோருக்கு நலவை நாடுதல், நண்பர்கள் தங்களுக்கு மத்தியில் ஒருவர் அடுத்தவருக்கு நலவை நாடுதல் என்பதெல்லாம் சகஜமாக வெளியாகும். அதில் ஒரு பந்தம் இருக்குது, ஒரு சொந்தம் இருக்குது. ஆனால் ஒரு கடையில் போய் நாம் பொருள் வாங்கணும், கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்ளுகிறோமா இல்லையா? அந்த கடையில் போய் பொருள் வாங்குகிற அந்த தருணத்தில் கடையில் உள்ளவர் நமக்கு நலவை நாடுவதும் நாம் கடையில் உள்ளவருக்கு நலவை நாடுவதும் மிகப்பெரிய ஒரு விஷயம். அதெல்லாம் நடக்காது. பெரும்பாலும் நான் நம்ம ஊர் மக்களை சொல்லலை, பெரும்பாலும் வியாபாரிகள் ஒரு பொருளை கஸ்டமர் தலையில் கட்டிடணும்னு தான் பார்ப்பாங்க. இது யதார்த்தம். வந்திருக்கிறாரு நம்ம கடைக்கு பொருள் வாங்க வந்திருக்கிறாருன்னா அவருக்கு நம்ம எப்படியாவது பொருளை கொடுத்துறணும். அது ஒரு சாமர்த்தியம்னு நினைக்கிறாங்க. என்னங்க வந்த மனுஷனை விட்டுட்டீங்களே அப்படின்லாம் பேசுவாங்க. இல்லைங்க, அவர் கேட்ட பொருள் இல்லை. அப்படியா? இல்லைன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நிறுத்தி அப்படி இப்படி ஏதாவது பேசி அதை விட இந்த பொருள் ரொம்ப தரமானதுன்னு சொல்லி விற்பீங்களா அப்படின்னு நம்முடைய ஓனர்ஸுகள் நம்மிடத்தில் கடிந்து கொள்வார்கள். ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது, பொருளுடைய தரத்தை சொல்லி விற்க வேண்டும். கொடுக்கல் வாங்கலிலே விற்கக்கூடிய நபரிடத்திலிருந்து வாங்கக்கூடிய நபருக்கும் ஏமாற்றம் என்பது நிகழக்கூடாது என்று இஸ்லாம் மிக அழகாக சொல்கிறது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பேரித்தம்பல ஒரு குவியலை கடந்து போகிற போது அந்த பேரித்தம்பலத்தினுடைய குவியலிலே மேற்பரப்பிலே காய்ந்து பேரித்தம்பலங்கள், உலர்ந்து பேரித்தம்பலங்கள், மிக அழகான பேரித்தம்பலங்கள் இருந்தது.
யதார்த்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய கையை அந்த பேரித்தம்பழ குவியலுக்கு உள்ளே விட்டார்கள். பார்த்தா உள்ளே இருக்கக்கூடிய பேரித்தம்பழம்லாம் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கு, மலையில நனைஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ நபி அவங்க கேட்குறாங்க, ஏன் இப்படி செஞ்சுருக்கிறீங்க? இதையெல்லாம் நீங்கள் மேலே போட்டு விற்கணும், அப்போ தான் மக்கள் பார்ப்பாங்க. சரி, கொஞ்சம் பிசு பிசுத்து இருக்குது, இதை கொஞ்சம் குறைஞ்ச விலைக்கு கேட்டால் தந்துடுவாரு அப்படின்னு நினைப்பாங்க. நீங்களும் குறைஞ்ச விலைக்கு அதை விற்கணும், இதுதானே முறை. இல்லை நாயகமே அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னா. வியாபாரத்தில் விற்பனையாளர் பிறரை ஏமாற்றுவாரேயானால், யார் நம்மில் ஒருவரை ஏமாற்றுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. இந்த ஹதீஸு சஹாபிகளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒரு பிரதிபலிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால், அவர்கள் விற்பனையிலே அதற்கு பின்பு யாரையும் ஏமாற்றவில்லை. காரணம் அது ஒரு நலவை நாடுதல். சரி, அப்படியே கீழே இறங்கிவாங்க. இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய இமாமாகத்தான் நாம் அவங்கள விளங்கி வச்சிருக்கோம். மிகப்பெரிய அற்புதமான மதுகபை குர்ஆன் ஹதீஸினுடைய ஒளியிலும் தன்னுடைய அறிவினுடைய பிரகாசத்திலும் நமக்கு அந்த மதுகபை பெற்று தந்தார்கள். இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு பெரிய வியாபாரி, துணி வியாபாரி, பெரிய கடை வச்சிருந்தாங்க. தனக்கு கீழே நிறைய சேல்ஸ்மேன்கள் வச்சிருந்தாங்க. எல்லா சேல்ஸ்மேன்கள்கிட்ட சொல்லிடுவாங்க, இந்த பாருங்க, பொருளை விற்கிற போது அந்த பொருள் நல்ல பொருளாக இருந்தால் நல்ல பொருள் என்று சொல்லி விற்க வேண்டும். குறிப்பாக பொருளிலே டேமேஜ் இருந்தால் அந்த டேமேஜை சொல்லி விற்க வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்வார்கள் விற்பனையாளர்களிடத்தில். இது வல்லவா ஒரு முதலாளியின் குணம். ஒரு முதலாளி தன்னுடைய கடையில் வரக்கூடிய நபர்கள் ஏமாந்து விடக்கூடாது, அவர்களுக்கு நாம் நலவை நாடணும். இதுதாங்க இஸ்லாம், இதுதான் இஸ்லாம். இப்படி நலவை நாடி வாழ்ந்த வாழ்க்கை கொடுக்கல் வாங்கலிலே மிக பிரதானமாக வெளிப்பட்டது. ஒரு நாள், இப்போவுமே ராத்திரி தான் கடையை சாத்துவாங்க இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. ஒரு நாள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சாயந்தரமாக வெள்ளனமே சாத்துறாங்க, இல்லைன்னா சாத்துறாங்க. கூட இந்த நண்பர் கேட்குறாரு, ஏன் இன்னைக்கு சீக்கிரம் கடையை போட்டுட்டீங்க, ஏன் இன்னைக்கு சீக்கிரம் கடையை போட்டுட்டீங்க? அப்போ இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இல்லை, இன்னைக்கு மேகமூட்டமாக இருக்குது. எப்படி இருக்கு? மேகமூட்டமாக இருக்குது. நம்ம கடையில் பெரிய அளவில் வெளிச்சம் இல்லை, இப்போ இருக்கிற மாதிரியா. இன்னைக்கு உள்ள கடையில் உள்ளே போனால் அந்த வெளிச்சத்திலே நம்ம மயங்க துணியை வாங்கிட்டு வந்துடுறோம். நம்ம வீட்டில் உள்ள பல்பில் பார்த்தா தான் தெரியுது நம்ம பல்பு வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு. என்ன தம்பி, அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த கடையில் உள்ள லைட்ஸுகளை கொண்டே நம்மளை ஏமாத்துறாங்க. ஆனால் இமாமுல் ஆலம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னுடைய கடையில் அவ்வளோ வெளிச்சம் இல்லை இல்லையா? அப்போ சொன்னாங்களாம், இல்லை, மேகமூட்டமாக இருக்குது, இந்த இருட்டு நேரத்தில் நான் பொருளை விற்றால் அந்த பொருளுடைய குறைகள் அது இது வாங்கக்கூடிய நபருக்கு தெரியாமல் போயிடும், அவர் அதை வாங்கிட்டு போயிடுவார், அவரை நான் ஏமாற்றியதாக ஆகும், அதனால இன்னைக்கு வெள்ளன கடையை சாத்துறேன். இப்படியெல்லாம் பிறருக்கு நலவை நாடி வாழ்ந்தவர்கள் தான் நம்முடைய இமாம்கள். இன்னைக்கு தீன் இவ்வளோ அழகாக நம்மள்கிட்ட வந்திருக்குன்னா அந்த முன்னோர்களுடைய தக்வா தாங்க காரணம். அந்த முன்னோர்களுடைய அந்த நல்ல குணங்கள்னு சொல்ல முடியாது, நலவை நாடுதல், இதுதான் காரணம். அப்போ கொடுக்கக்கூடிய நபர், ஒரு வியாபாரி தன்னிடத்தில் வாங்கக்கூடிய நபரை ஏமாற்றக்கூடாது என்பதில் மிகப்பெரிய ஒரு இதாக இருந்தாங்க. அதே மாதிரி இஸ்லாமியர்கள் என்ன அழகான ஒரு நலவை நாடக்கூடிய கான்செப்டில் வாழ்ந்திருக்காங்கன்னா, தான் ஊருக்கு புதுசாக ஒருத்தர் வந்தாருன்னா அவர் விஷயத்திலேயே நலவை நாடி இருக்கிறார். நம்ம எல்லாம் 4 பேரை பார்க்குறோம், நம்ம ஊரில் புதிய முகமாக தெரியுது. நம்ம என்னைக்காவது அவர்கிட்ட போய், என்னங்க நீங்கள் புதுசாக தெரியுறீங்களே, உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்குதா, யாரையும் பார்க்க வந்திருக்கிறீங்களா அப்படின்னு விசாரிச்சிருக்கிறோமா? இல்லை. அப்படியே 10-11 கடந்து போயிடும். பக்தாத்தில் அந்த காலத்தில் இஸ்லாமிய வெற்றிகள் எல்லாம் நிறைய கிடைத்து, சஹாபாக்களின் காலம், தாபீன்களின் காலத்தில் பக்தாது போன்ற பெரும் பெரும் நகரங்கள் இஸ்லாமிய ஆட்சிக்கு உள்ள வந்துருச்சு. அப்போ காஃபிர்கள் யோசிக்கிறாங்க, எப்படி இந்த முஸ்லிம்களுக்கு வெற்றி சாத்தியமாகுது? அப்படி ஒன்றும் பெரிய ஆயுதங்கள், அணு ஆயுதங்கள் எல்லாம் இல்லை. இப்போ ஆயுதங்களே பெருசாக இல்லை, ஆனால் வெற்றி பெறுகிறார்களே, இது எப்படி இவர்களுக்கு வெற்றி சாத்தியமாகிறது என்று அது தெரிகிறதுக்காக வேண்டி, உளவு பார்ப்பதற்காக வேண்டி காஃபிர்களுடைய ஒரு கூட்டம் தன்னுடைய சக நண்பர் ஒருவரை பகதாதுக்கு அனுப்பி வைக்கிறார். அவர் ஒரு காஃபிர். நீ நல்லா கவனிக்கணும், இஸ்லாமிய நாடு, இஸ்லாமிய பகுதி பகதாத். அந்த பகதாதுக்குள்ள ஒருத்தர் உளவு பார்க்கறதுக்காக வர்றார். எப்படி வர்றாருன்னா, ஒரு பிரயாணியினுடைய தோற்றத்தில், ஒரு வெளியூர்காரருடைய தோற்றத்தில் வர்றார். வந்தவர் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றார். அவருக்கு அருகிலே சாப்பிட உட்கார்ந்தவர் அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கார். அவருக்கு அருகிலே சாப்பிட அமர்ந்த ஒரு இஸ்லாமியர் தனக்கு பக்கத்தில் வெளியூர்காரர் மாதிரி தெரிகிறாரு, பிரயாணியாக இருக்கிறாரு அப்படின்னு அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். கொஞ்ச நேரத்தில் அவர் எந்திரிச்சு போயிட்டார்.
இந்த வந்த மனிதர், வெளியூர் மனிதர் சாப்பிட்டு விட்டு பில்லு கட்டுறதுக்காக வேண்டி அந்த கேஷ் கவுண்டருக்கு வரும்போது எனக்கு எவ்வளோங்க பில்லுன்னு கேட்குறாரு. அப்போ கவுண்டரில் ஒரு சிலர் உங்களுக்கான பணம் கட்டப்பட்டுடுச்சு அப்படி, உங்களுக்கான பில் பேமெண்ட் ஆயிடுச்சு. அப்படியா, யார் கட்டினது? உங்களுக்கு அருகில் இருந்தார்கள், அவர் தான் கட்டினார். அடாடா, அந்த நல்ல மனுஷனுக்கு நம்ம ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல முடியல அப்படின்னு யோசிக்கும் போது அதையும் அந்த கேஷியர் சொன்னார். அவர் தான் சொன்னார், என் பேரையோ நான் யார் என்பதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம், ஏன்னா அவர் அதற்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைப்பார், நன்றி சொல்லணும்னு நினைப்பார். தயவு செஞ்சு அந்த மாதிரி எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று சொல்லி பெயர் கூட சொல்ல விரும்பாமல் உங்களுக்கான பில்லை அவர் கட்டிவிட்டு சென்றார் அப்படின்னு சொன்னாங்க. காஷ்மீரில் ஒரு 4-5 நாளைக்கு முன்னால் துப்பாக்கி சூடு நடந்துச்சு. தீவிரவாதிகள் செஞ்ச செயல்கள் தப்பு தான், அதில் நம்ம காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. இஸ்லாம் என்பது ஒருபோதும் தீவிரவாதத்தை போதிக்கல, அது இஸ்லாமும் அல்ல. அது என்ன கொள்கையோ மாயமோ மந்திரமோ. இஸ்லாம் என்பது அமைதியையும் சமாதானத்தையும் போதிக்கிற மார்க்கம். போர்க்களங்களில் கூட தானாக வாள் எடுத்து சண்டையிடுவதற்கு முன் வரல. எதிரிகள் வாளை உயர்த்தினால்தான் நாம வாளை உயர்த்தணும். இதுதான் அந்த போர் தர்மம். நடந்து போயிட்டு இருக்கிறார் ஒருத்தர் போர்க்களத்தில் இருந்துக்காண்டி அவரை வெட்டுறதுக்கு இஸ்லாம் அனுமதிக்கல. வயதானவர்களை வெட்ட அனுமதிக்கல, பெண்களை கொல்ல அனுமதிக்கல, சிறுவர்களை கொல்ல அனுமதிக்கல. இதை விட ரொம்ப அற்புதமா விளங்கணுமா உங்களுக்கு, பசுமையான மரங்களை வெட்டுவதற்கு கூட போர்க்களத்தில் அனுமதி இல்லை. போர்க்களத்துல, போருக்கு வெளியில விடுங்க, ராஜ்வசியன் காலனியில விடுங்க, போர்க்களத்துல பசுமையான மரங்களை வெட்டுவதற்கும் கூட அனுமதி இல்லை. இதுல எப்படிங்க பிறரை, அப்பாவி மக்களை, டூரிஸ்ட் வந்த மக்களை சுடுறதுக்கு எங்க அனுமதி இருக்குது? ஏதோ தவறு நடந்திருக்கு. ஆனால் அங்கே நாம பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா, இதை காரணமாக வைத்து சில பேர் குளிர்காயிறாங்க. பாருங்க, இஸ்லாம் தீவிரவாதம், அந்த சுட்ட ஆட்களை எல்லாம் நீங்க முஸ்லிம்களா, உங்க பெயர் என்ன என்று கேட்டு சுட்டது அப்படின்னு சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஆனா இந்துக்கள், உயிர் தப்பிய இந்துக்கள் சொல்கிறார்கள், எங்களை இஸ்லாமியர்கள் தான் காப்பாற்றினார்கள், எங்களை முஸ்லிம் சகோதரர்கள் தான் காப்பாற்றினார்கள். நான் என் கணவரை இழந்தேன், 2 சகோதரர்களை இலவசமாக பெற்றுக்கொண்டேன். என் கணவரை இழந்தேன், ஆனால் இஸ்லாமிய 2 பேர் எனக்கு நண்பர்களாக சகோதரர்களாக கிடைச்சாங்கன்னு அந்த அம்மா சொல்றாங்க. எத்தனை அம்மாக்கள் பேட்டி கொடுக்குறாங்க. ஒருத்தர் குதிரை சவாரியுடைய அந்த இது பண்றவர், தான் குதிரையில ஆட்களுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி தீவிரவாத இடத்துல அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த துப்பாக்கியை பிடிச்சி நகர்த்தினதுல அவரு கொல்லப்பட்டு ஷஹீதானார், ஆதில் ஹுசைன்கிறவர். அப்போ இதுதான் இஸ்லாம். நம்முடைய கஸ்டமர் நம்மிடத்தில் வந்திருக்கிறார், அவருக்கு எந்த நஷ்டமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இவருக்கு அவருக்கு என்னங்க சம்பந்தம்? அவர் குதிரையில் ஏறி கொஞ்சம் இதோட சவாரி செய்ய போறாரு, காசு கொடுத்துட்டு இறங்கிட போறாரு. நம்ம பீச்சில் குதிரையில போறோம், நமக்கு என்ன, அவர் என்ன அண்ணனா தம்பியா, நமக்கு ஒண்ணுன்னு அவர் ஏதாவது சொல்ல போறாரா? இல்லை. ஆனால் இந்த இஸ்லாமிய சகோதரர் தன்னுடைய குதிரை சவாரியில் அமர்ந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி தன் உயிரை அவர் இழந்திருக்கிறார். அவருக்கும் குடும்பம் எல்லாம் இருக்குது. நேற்று முன்னாலத்து வாட்ஸ்அப்ல அவருடைய அந்த ஜனாசாவை அவருடைய மகன் அப்படியே முத்தமிடுகிறார். அதை நம்ம பார்க்கலாம். இதுதான் இஸ்லாம். பிறருக்கு நலவை நாடணும். தன்னை நம்பி வந்த ஆட்கள், தன் ஊருக்கு டூருக்காக வந்த ஆட்கள், இவர்களை நம்ம பாதுகாக்கணுங்கிறதுல இஸ்லாமிய சகோதரர்கள் முனைப்பாக இருந்தார்களே, அதற்கு காரணம் இஸ்லாம் சொல்லுவது அத்தீனு அந்நஸீஹத்து, மார்க்கம் என்றாலே பிறருக்கு நலவை நாடுதல் என்பதுதான். வல்ல நாயன் இந்த குணங்களை நாம் எல்லோரும் வெளிப்படுத்தி வாழ்ந்து மறுபடியும் இஸ்லாத்தை பற்றி உண்டான நல்ல அபிமானங்கள், எண்ணங்கள் பல்சமய மக்களுக்கு வருவதற்கு நாம் காரணமாகுவோமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.